டேய் விஷ்ணு பிரமா நந்தி வாழ்க்கத்தி எல்லா பில்டிங்லேயும் எரியுதார். இவன் சிரிப்பான் தமிழ்நாட்டுக்காரன். கழுத கணச்ச மாதிரி கணப்பான். கழுதையாவது அது எது கணக்கு? அது இன்ப வாழ்க்கையில் அது கூப்பிடும், வாடா நான் உனக்கு அப்படின்னு. அது விளையாட்டு, இன்ப விளையாட்டில் அது கூப்பிடும். இவன் கணக்கும்மா. யார்? தமிழ்நாட்டுக்காரப்பே, தமிழ் வார்த்தை பேசுகிறவன். அது கணப்பு கிடையாது. ஆஹா, அது இன்ப வாழ்க்கைக்கு கூப்பிடுது. அது சோடியை கூப்பிடுது. உனக்கு என்ன அறிவு இருக்குது? வாயை திறந்து பேதியில் தூக்கி போடு, அப்படி மல்லாக்க வை, இப்படி மேலே அவரு கீழே அவருன்னு அவுத்து வேலை பாக்கியில் அறிவு இருக்கா? அறிவு இருக்கா இல்லையாடா? அரசியல்வாதி படிப்பு, கல்வி படிப்பு, கவர்மெண்ட்டு படிப்பு உனக்கு அறிவு இருக்கா? 10 மணி ஆச்சுன்னா வீட்டில் சோழி வாக்க உட்காந்து நக்குதில் நாக்க போட்டு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் குடும்பத்தில் இன்ப வாழ்க்கையில். நீ என்னடா தப்பில்தனம் நினச்சிருக்கா? 2 கையை காலை தூக்கி வெளியில் அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை பண்ணியிருக்க. அதுதான் உன் மாளிகையில் வாழ்க்கத்தையே எரிதார். அறிவு இல்லாமல் இன்னும் இருக்கானே. அரசு வேலை பார்க்குறவன், கவர்மெண்ட்டு எல்லாம் அரசியல்வாதி இன்னும் அறிவு இல்லாமல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. விளையாடுதான் அப்படின்ட்டாரு. உன் மாளிகையில் வாழ்க்கத்தையே வீசி எரிதார். அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலைக்கிறவன் எல்லாமே இன்றைக்கே முடிச்சுடுவார். அடுத்து குத்து போடுவார். எப்படி குத்துதாருன்னு பாரு. அப்படியே உன் குடும்பத்தை தப்பு செஞ்ச முறை அந்த நேரத்தில் அவன் குடும்பம் போகிறது பார்க்கணும். பெண்ணு ஆணை பார்க்கணும், ஆணை பெண்ணு பார்க்கணும். தப்பு செஞ்ச ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டார், கடவுள் தண்டனை கொடுத்துட்டார், பகவான் தண்டனை கொடுத்துட்டார், பரமேஸ்வரன் பரமசிவன் கடவுள் தண்டனை கொடுத்துட்டார். கடவுளுடைய குடும்பம், பெரிய குடும்பம், உலகத்துக்கு குடும்பம் தண்டனை கொடுத்துருச்சு. அப்போ தான் நாக்கை வெளியே எடுப்பான். அவன் உயிர் போவேல அந்த நாக்கை மண்ணில் சொல்கிறா அப்படிம்பாரு. மண்ணில் சொல்லு, மண்ணில் தான் சொல்லணும். மண்ணை பாழாக்கி வச்சிருக்கீல, மோட்டா பேல முக்கால் சத்தியம். வாழ்க்கத்தி எல்லாமே வீசி எரிதார். பில்டிங்கு, மில்லு, தொழிற்சாலை எல்லாமே இப்போ ஸ்டக் ஆக்கிடுவார். முக்கால் சத்தியம்டா.